மூர்த்தி, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்துட்டியாப்பா? ஐயோ பாட்டி, என் பேரு மூர்த்தி இல்ல, என் பேரு நிலா. ஐயோ ஆமாண்டா, நான் தான் தெரியாம சொல்லிட்டேன்டா. சரி, நாம உள்ள போய் எல்லாரையும் பார்க்கலாமா? வாடா, வா போய் பாப்போம். சரி வாங்க. நான் போலாம். வாங்க வாங்க சார், வாங்க. அமைதியா வாடா. வாங்க வாங்க மரியக்கா. சீக்கிரம் வா. நல்லா இருக்குல்ல? ஆமா அம்மு. சும்மா ஏதாவது பேசிட்டு வர. வா. மா என்னம்மா, ஏன் இங்கே நின்னுட்ட? மா அவங்க பாவம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தானேம்மா, நம்ம என்ன டெய்லியுமா நிலாவை கூட்டிட்டு வர போறோம்? ஏதோ அவங்க வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்குது, அத அவங்க கொண்டாடுறாங்க, அந்த சந்தோஷத்துல இருக்காங்கம்மா. அது எல்லாத்தையும் தாண்டி நிலா மாதிரி கண்ணில்லாத குழந்தைக்கு பார்வை கிடைக்கணும்னு மூர்த்தி நினைச்சதுனாலதான் நம்ம நிலாவுக்கு இன்னைக்கு பார்வை கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து நன்றியோடு இருக்கணும்லம்மா. அதுக்காக தாண்டி எல்லாத்தையும் பொறுத்துட்டு அமைதியா இருக்கேன். சரி சரி வா. சார் உட்காருங்க சார். ஓகே ஓகே, நான் இங்க இருந்துக்கிறேன். உட்காருங்க. சரிதானே? உட்காருமா. அக்கா ஏதாவது குடிக்கிறீங்களா? சரிதானா? சரி இருங்க, எல்லாரும் போயிட்டு வந்துடுறேன். அண்ணா ஓகே இல்ல, ஏதாவது வேணா எனக்கு சொல்லுங்க. என்னடா பண்ற? தம்பி வணக்கம்மா. வணக்கம்மா. போடா குட்டி. சரி வானிலா குட்டி, வா 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 வா. நீங்க தான் கதிர் தம்பிங்களா? ஆமாம்மா. தனோ உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா தம்பி. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா. நீங்க தான் உங்க தங்கச்சி குழந்தைய உங்க குழந்தையா வளர்க்குறீங்களா? என் குழந்தைய தான் வளர்த்துக்கிட்டு இருக்கம்மா. நிலா குட்டி என் குழந்தை தான். உங்களை மாதிரி ஒருத்தரை இந்த உலகத்துல பாக்குறது ரொம்ப அபூர்வம் தம்பி. தனோ இரு வந்துடுறேன், கொஞ்சம் எங்கே நின்னு பாத்துக்க. ஷாலினி அண்ணி தட்டிடு. உங்க நல்ல மனசுக்கு நீங்க என்னைக்குமே நல்லா இருப்பீங்க. ரொம்ப தம்பி. நன்றிமா. தம்பி, ஐயோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதே. ஐயோ டக்ளஸ், டேய் நாம மாட்ட போறோம்டா, ஏதாவது சமாளி. என்ன எங்களையா? நோ சான்ஸே இல்லையே. நாங்க வருஷத்துல 452 நாளும் ஃபுல்லா சமையல் கேட்டரிங்னு பிஸியா எல்லாம் இருப்போம். இல்லையே, நான் எங்கேயோ பாத்துக்கிறேனே. டேய் மாப்ள, தம்பி நீங்க தானே அன்னைக்கு எங்க தெருவுல வாழைப்பழம் வித்துக்கிட்டு இருந்தீங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. டக்ளஸ் சமாளிடா. இவரா? ஏதாவது சொல்ற? யாருமா? நானா? ஆமா, அது வந்து ஓஹோ, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன தம்பி? நீங்க என் தம்பிய பாத்திருக்கீங்க. தம்பியா? ஐயோ ஐயா, என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாமா, எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் கூடவே ஒட்டிக்கிட்டு பிறந்தவன். எங்களுக்கு அம்மா 2, எங்க அம்மாவுக்கு நாங்க 2 பேரும் ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைங்கம்மா. அதான் அவன் தான் தெரு தெருவா வண்டியில வாழைப்பழம் வச்சு வாழைப்பழம்னு வித்துட்டு இருப்பாம்மா. நீங்க அவனை தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? நீங்க தான் போனி. இப்படி 500 ரூபாய் நீட்டினீங்கன்னா நாங்க சில்லறைக்கு எங்க போறது? ஆமா 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 தம்பி, ஆமா. அப்ப அவன் என்ன மாதிரி கூட பேச மாட்டானே. அவன் வந்து இப்படின்னா, இந்த பாருங்க, இந்த கல்யாண வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாவது வேக்கம். இப்படிதானே அந்த வாய்ஸ். போய் வீட்டுல வேற யாராவது இருந்தா கொஞ்சம் சில்லறையை கொடுத்து விடுறீங்களா? ஐயோ ஆமா ஆமா,
அட ஆமா தம்பி, அவனும் இதே மாதிரி தான் பேசினா. அப்படி சொல்லுங்க. அப்ப நீங்க கன்ஃபார்மா என் தம்பியை தான் பாத்திருக்கீங்க. அப்படியா? சரி சரி சரி. வாங்க உட்காருங்க உட்காருங்க. தலைவலி. என்ன வாழைப்பழம் கதை அடிச்சு விட்டுட்டு இருக்க போல இருக்கு. ரெட்டை வாழைப்பழம் மாதிரி ரெட்டை பிறவி கதையா? ஏய், நான் அப்புறம் சொல்றேன். நான் இவ்வளவு நேரம் இவங்கள சமாளிச்சது பெரிய விஷயம். நான் அப்புறமா சொல்றேன். போயேன். போயாமட்டி அங்க. இவளே காட்டி கொடுத்துருவா போல இருக்கு. எப்படியே பழைய படத்தை ஓட்டிட்ட. எங்க விடுவீங்க? சாமி கும்பிட போயிட்டு வரோம். சாமி கும்பிட விட்டுட்டா போவீங்க? டேய் பார்த்து படம் சீக்கிரம். சரிடா. அண்ணா கொஞ்சம் பொறுமையா போங்களே. சிஸ்டர், நாம போய் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். நீங்க என்னடா மெதுவா போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணா போட வேகமா. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னேன்ல, அதனாலதான் கொஞ்சம் மெதுவா போக சொன்னேன். சிஸ்டர் சிஸ்டர் சாரி சிஸ்டர், சாரி. டேய் கொஞ்சம் மேடு பழலாம் பார்த்து கொஞ்சம் மெதுவா ஓட்டுறா. பார்த்து ஓட்டுறா. சரிடா. டேய் நம்ம போகிறதுக்குள்ளே தாலி கட்டிட்டு போகிறாங்க. நீ வேணா தனசிஸ்டருக்கு கால் பண்ணி நடந்ததை அவங்க கிட்ட முதல்ல சொல்லிடுறா. நம்ம போகிறதுக்குள்ளே அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்கடா. சரிடா. ஆமாடா, அவ எப்பவுமே அப்படிதானே. ஐயோ சண்முகம், ஏன் இப்படி எங்க நிலைமையை புரிஞ்சுக்காம சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு? எனக்கு ஃபோன் பண்ணி மறுபடியும் சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்ன மன்னிச்சிடு சண்முகம். மச்சான் கட் பண்றாங்கடா. டேய் திருப்பி கூப்பிடுறா. டேய் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. டேய் நேற்று ராத்திரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சௌந்தர்யா அவனை கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கலையான்னு கேட்டு தொந்தரவு பண்ணலடா. அதனால தான் அவங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பாங்கடா. நீ வேற யார் ஃபோனுக்காக ட்ரை பண்ணடா. ஆமாண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை பண்ணுங்கண்ணே. சரிடா. அத்தை, யாரத்த ஃபோன்ல? சண்முகம் தான் அடிக்குது. ஐயோ, நீங்க ஃபோன் எடுக்காதீங்க அத்தை. யா என்னாச்சு? இல்ல, நேத்து எனக்கு இப்படிதான் ஃபோன் பண்ணி நான் சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதான்னு கேட்டாரு அத்தை. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்முகம் எனக்கு கால் பண்ணான். அதனால நீங்களும் எடுக்காதீங்க. சத்ரியன், ஷாலினி, நீங்களும் சண்முகம் கால் பண்ணா எடுக்காதீங்க. சரி அண்ணி. சரிங்க அண்ணி. அண்ணி எனக்கும் கால் பண்றாங்க. ஐயோ சத்ரியா போனை எடு. நீ எடுக்காத, சைலண்ட்ல போடு. சரி அண்ணி. டேய் சத்ரின்னு போன் எடுக்கலடா. அண்ணா கொஞ்சம் பார்த்து போங்கண்ணே. அண்ணி எனக்கும் அடிக்கிறாரு. ஐயோ நீ எடுக்காத, விடு. எடுக்க வேண்டாம். டேய் யாருமே போன் எடுக்கலடா. டேய் இது வேலைக்கு ஆகாது. நான் ஸ்பீடா போறேன். சரிடா பாத்து போ. அவங்க பார்த்து உட்கார சொல்லு. போயிடலாம்.